ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக அப்பகுதி அதிமுகவினர் அரிசி ஆலையில் லாரியை தண்ணீர் ஊற்றி கழுவியும் பெண்கள் கோலமிட்டும் பரப்புரை மேற்கொண்டுள்ளனர். அதன் கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் ரா லிங்கப்பன். வணக்கம். விவரம். வணக்கம் தர்ஷினி. மக்களவை தேர்தலானது ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளன. இதற்காக இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு என்பது இன்னும் சரியாக சொல்லப்போனால் 31 மணி நேரங்களாகவே உள்ளன. இந்த நிலையில் அனைத்து தரப்பான வேட்பாளர்களும் மற்றும் அனைத்து தரப்பு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழகத்தில் இருக்கக்கூடிய கிளை கழக பொறுப்பாளர்களும் நூதன முறையில் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு கட்சி மிகப்பெரிய மாநிலத்தில் உயர்ந்துள்ளது என்றால் அந்த கிளை கழகம் என்பது மிக பணியில் சரியாக அந்த வேட்பாளரை தேர்வு செய்வதில் வழக்கமாக உள்ளது. அந்த வகையிலே ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஈபி நகர் பகுதியில் கிளை கழக செயலாளர் குமார் என்பவருக்கு ஆதரவாக அப்பகுதியில் விஜிபியாக சென்று வாக்குகளை சேகரித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து வருகின்றனர். அந்த வகையிலே அரிசி ஆலைகள் அப்பகுதியில் அதிகமாக உள்ள நிலையில் அரிசி ஆலையில் புகுந்து இந்த ஆதரவாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் அதே போல் அங்க நிறுத்தப்பட்ட அந்த லாரிக்கு தண்ணியை முன்பகுதியில் ஊற்றி லாரியை கழுவி சுத்தம் செய்து நூதன முறையில் வாக்குகளை சேகரித்து வந்தனர். அதே போல் அந்த வாசலில் கோலமிட்டு அந்த பெண்களிடத்திலே மக்கள் உள்ளங்களை கவரும் வகையில் இரட்டை இலக்கணத்திற்கு கஜேந்திரனுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.